பஸ் கூட இருக்குப்பா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு பெரிய மால் கட்டின மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்னே சொல்ல முடியல. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது கோயம்பேடை விட பல மடங்கு வசதிகளும் நல்ல விசாலமாகவும் அகலமாகவும் நல்லா சிறப்பாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஏர்போர்ட் மாதிரி இருக்குது, ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபீல் இருக்குது. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. கட்டப்பட்ட பேருந்து நிலையம் நல்லா இருக்குது, நல்ல சௌகரியமாக இருக்குது. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் போகும்போது நிறைய பேர் குடிச்சிட்டு படுத்தெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். தனியாக காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் போகிறப்பே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்க்குறப்ப அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நார்மலாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி கொடுத்துருக்குறாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே, அது நல்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. ஃபீடிங் ரூம் இருக்குது, பேட்ரி கார் இருக்குது. தென் மாவட்டத்துக்கு தனியாகவும் மேற்கு மாவட்டத்துக்கு தனியாகவும் அதேமாரி தஞ்சாவூருக்கும் போனால் இந்த சைடில் ஒரு தனியாகவும் பஸ்ஸு போகிறதுக்கு அனைத்து வசதியும் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து கோயம்பேடை விட கிளாம்பாக்கத்தில் இப்போ கொடுத்துருக்கிற ரெஸ்ட் ரூம் மிக மிக அருமை. நைட் ஆனால் இப்போ பஸ்ஸு லேட் ஆகும்லாம் நினைக்க வேணாம். நம்ம அப்படியே லேட் ஆச்சுன்னா தங்கறதுக்கு கூட மேலே இடம் இருக்குது. பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏற்ற எல்லா வசதிகளும் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு நல்ல ஒரு முதற்கட்டமாக இது ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் அந்த ரோடு மெயின் ரோட்லேருந்து இறங்கி வரதுக்கு ஒரு தூரமாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் வசதிகள் மிகவும் குறைவு. ஆனால் இதை சுற்றி ஏடிஎம் எதுவுமே இல்லை, ஜிபே வசதி இல்லை, நம்ம தான் கேஷ் கொண்டு வரணும். அப்புறம் வந்து டிக்கெட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் எதுன்னு கரெக்டாக பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. டைமிங்ஸ் நம்ம டிலேவாக வந்தால் இங்கேயே ஹோட்டல் இருந்தால் இப்படியே சாப்பிட்டு போயிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த சுவர் ஒன்று வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த சுவர் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் பிராட்வேயில் இருக்கிறோம். பிராட்வேலேருந்து வருவதற்கு எந்த பஸ்ஸும் சரியாக இயக்கவில்லை. யாரை கேட்டாலும் போய் கலைஞரை கேளு, இல்லை அவனோட மகனை கேளுன்னு சொல்கிறாங்க. சில பஸ் ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கஸ்டமர் சர்வீஸ். ஏன்னா தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. இப்போ வந்து கால் டாக்ஸி இல்லை ஆட்டோ அந்த மாதிரி பிடிச்சி வராமல் அந்த பொதுமக்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே உள்ளே வர வரைக்கும் வசதி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். ஒரு சின்ன ஒரு ப்ளே ஏரியா, கொஞ்சம் நிறைய சீட்டிங் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கேருந்து வெளியில் போகும்போது சில பேர் முழிக்கிறாங்க, எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ பிடிச்சி அப்படியே கோயம்பேடு போயிடுவோம். 40 rupees என்னமோ தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து நான் இப்போது ஊபர் கேப் பிடிச்சி வந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 350-400 அரௌண்ட் ஆயிடுச்சு. பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தா நல்லா இருந்துடும். லோக்கலாக உள்ளே போகிறதுக்கு ட்ரெயினில் வர்றதுக்குன்னா ட்ரெயின் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் ஏறுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ வயசான ஆளாலாம் நடக்க முடியாது. இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படிங்கல நம்ம அந்த லக்கேஜ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு இன்னும் போதிய வசதி இன்னும் சரியாக வரல. கொஞ்சம் ரோட்ஸ் மட்டும் தான் இதுவாக இருக்குது, கொஞ்சம் டேமேஜாக, அது மட்டும் சீர் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்ல. எப்படி எந்த ரூட்டில் வந்து பஸ்ஸு வரும், எந்த ரூட்டில் போகணுன்றதை வந்து இன்னும் வெளியில் வந்து போர்டுங்களாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து லக்கேஜில் வச்சு தூக்கிட்டு வரது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எஸ்லேட்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க இன்னும் நல்லாயிருக்கும். அந்த லைனில் வந்து டிராஃபிக் அதிகமாகும். ஸோ இதனால் வந்து டிராஃபிக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். திருநங்கைக்கு மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளிக்காலுமே அதுக்கு ஒன்று வாய்ப்பு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். அது கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வசதிகளெல்லாம் போதுமானதாக இருக்கா? நான் கும்பகோணத்துலேருந்து தென் மாவட்டம் பகுதியிலேருந்து இந்த பக்கம் வர்றேன். வழக்கமாக நம்ம கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து பல இடங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு இது இன்னும் சிறப்பாக இருக்குது. முன்கூட்டியே நம்ம வந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு வர்றது நல்ல வசதியாக தாங்க இருக்குது, இலகுவாகவும் இருக்குது. ஆனால் என்னென்னா இது நடைமுறை பயன்பாட்டுக்கு வரும்போது உள்ளே இருந்து வந்துட்டு நகர பேருந்துக்கும் புறநகர் பேருந்துக்கும் இடையில் வந்து நம்ம நுழைவாயில் கொஞ்சம் அகலப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது கோயம்பேடை விட பல மடங்கு வசதிகளும் நல்ல விசாலமாகவும் அகலமாகவும் நல்லா சிறப்பாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டம், காத்தோட்டமாக இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது, வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லா வசதியும் பயணிகளுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த சுவர் ஒன்று வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த சுவர் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. அனைத்து பேருந்துகளும் உள்ளே வந்துட்டு செல்லும்போது பாதை வந்து ரொம்ப குறுகிய வழியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை கொஞ்சம் அகலப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி கொடுத்துருக்குறாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே, அது நல்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம். அதோட இன்னொன்று வழிகாட்டுதல்லாம் எல்லா இடத்துலையும் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா தெளிவாக வழிகாட்டுதல் பலகைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கேயும் யாரையும் கேட்க வேண்டியதே இல்லை.
ஒரு நிமிஷம் நின்று அப்படி அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க அந்த பலகைகளை பார்த்தோம்னாலே நம்ம செல்லும் இடத்துக்கு சிறப்பாக போக முடியும். அந்த வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி இன்னொன்று பார்த்திங்கன்னா உணவகம், கழிப்பிட வசதி ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து விசாரிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் வழிகாட்டுறதுக்காக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நல்லா தெளிவாக சொல்கிறாங்க எந்த பகுதிக்கு போகணும், எந்த பேருந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமேடை பற்றி விரிவாக நல்லா பெயர் பலகை வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு வந்துங்க கும்பகோணத்தில் வரும்போது தாம்பரத்துக்கு போனால் இறங்கி 1 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே உள்ளே வந்தனா அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உள்ளே வந்தால் 11 அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 போனோம்னா தாம்பரத்துக்கு பஸ் இருக்குது. ஆவடி போனோமா அங்கே பிளாட்ஃபார்ம் 10க்கு போனோம்னா அங்கே ஆவடி போகிறதுக்கு வசதிகள் இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம உள்ளே வராமலே வெளியிருந்து பேசுகிறத விட உள்ளே வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலேயே எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு பிரமிப்பு இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஆசியாவிலேயே பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பேருந்து நிலையம்னா இதுவாக தான் இருக்கும். திருநங்கைகளுக்குன்னு ஒரு கழிவறை ஒதுக்கியிருக்காங்க. அந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க? திருநங்கைக்கு மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளிக்காலுமே அதுக்கான வாய்ப்பு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். அது கட்டப்பட்ட பேருந்து நிலையம் நல்லா இருக்குது, நல்ல சௌகரியமாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் அந்த மெயின் ரோட்லேருந்து இறங்கி வரதுக்கு ஒரு தூரமாக இருக்குது. அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு நாங்கள் இல்லை. மாநகர பேருந்து எம்பிடிஸ் ஆமாம், அங்கே போனாலும் ரோட்டில் உள்ளே இருக்கிறனால இல்லை உள்ளே வந்து தான் போமாங்கிறது அது கன்ஃபார்மாக தெரியல. வேறு ஏதாவது சிரமங்கள் இருக்கா? எப்படி இருக்குது இது பார்க்குறதுக்கு? பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பற்றி எதுவும் குறை சொல்ல முடியாது. இப்போ மக்கள் வந்து வண்டியை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு திருப்பி எப்படி போகிறது? பைக்கை கொண்டாந்து உள்ளே விடணும், விட்டுட்டு திருப்பி மறுபடியும் அங்கேயே போய் எடுக்கணும். சப்போஸ் பஸ்ஸை அங்கேயே இறக்கி விட்டா அங்கே இறங்கினா இங்கே மெயின் ரோட்லேருந்து போகணும்ல, இங்கே வந்து எடுத்துகிட்டு மெயின் ரோடு மறுபடியும் போகணும். அது ஒரு சிரமமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல பெரிய ஸ்பேஸ். அந்த மாதிரி கோயம்பேடில் இருந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா இருக்குது. இது பசங்களுக்கும் இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என் பசங்க 2 பேரும் வந்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. கடைகளெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கா? அது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஆமாம், ஹோட்டல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டைமிங்ஸ் நம்ம டிலேவாக வந்தால் இங்கேயே ஹோட்டல் இருந்தால் இப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அது ஒன்று தான், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பஸ் கூட இருக்குப்பா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே டீசல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வேற என்ன வேணும் உனக்கு? விளையாடுற கடை வேணுமா? விளையாடுற கடை வேணும். இல்லைங்க, ஓட்டோ மாதிரி வச்சுருக்கலாம், ஓட்டோ மாதிரி. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு பெரிய மால் கட்டின மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்னே சொல்ல முடியல. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸு, அப்புறம் லிஃப்ட்டு, கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்கு எல்லாமே செம்மையாக இருக்குது. கிளியராக வந்து போர்டு அதாவது பிளாட்ஃபார்மு எந்த பக்கம் போகணும் அந்த இண்டிகேஷன்லாம் செம்ம கிளியராக இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரியே இல்லை, ஒரு ப்ரைவேட்டேஷன் மாதிரி பக்காவாக இருக்குது. ஏதாவது சிரமங்கள் அனுபவிச்சிங்களா வரும்போது? சிரமங்கள் பார்த்திங்கன்னா இதை சுற்றி ஏடிஎம் எதுவுமே இல்லை, ஜிபே வசதி இல்லை, நம்ம தான் கேஷ் கொண்டு வரணும். அப்புறம் வந்து டிக்கெட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் எதுன்னு கரெக்டாக பிரிண்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சிரமங்கள். இது வந்து போக ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. முன்னாடி எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது எல்லாருக்கிட்டையும் கேட்டு போவோம். இப்போ அதெல்லாம் இல்லை, மேலேயே கிளியராக போட்டுட்டாங்க. இன்னொன்று நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்போ நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம், லேடிஸாக இருப்போம். ஸோ எங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்தே இருக்க மாதிரி இருக்கும். சம்திங் இங்கே வேறு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது உட்காரவே வச்சிட்ருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ப்ளே ஏரியா, கொஞ்சம் நிறைய சீட்டிங் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். வெளியே பார்க்கெல்லாம் அமைச்சிருக்காங்க, அந்த இடத்த பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அது வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க, அதை நம்ம மக்களே வீணடிச்சிடுவாங்க. ஆனால் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நம்மளே குறை சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தங்களும் ஓனாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அதை மெயின்டைன் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சூப்பர் இருக்குது. நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கீங்க. நாங்கள் அண்டமான் வந்தேன், பேர் பிரசன்னா குமார். சபரிமலைக்கு போகிறதுக்கு வந்தேன். அப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா சூப்பர் நல்லா தான் இருந்தாச்சு. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாது, இந்த புது வருஷம் ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. நாங்கள் ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு நேராக கோயம்பேடு மெட்ரோவில் வெளியில் போனேன். அங்கே போயிட்டு அப்போ தான் தெரிஞ்சாது இது புது வருஷம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ வயசான ஆளாலாம் நடக்க முடியாது. அதுதான் நம்ம மாதிரி ஆள் தான் நடந்து வரும்.
கீழம்பாக்கம் பெரிய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் வசதிகள், வெளி மாநில பஸ்ஸுகள்லாம் உள்ளே வருது, நல்ல சேவைகள் பண்ணி கொடுத்துறாங்க. பாத்ரூம், டாய்லெட், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசதி கொண்ட பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லலாம். நம்ம சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதோட நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நம்ம பப்ளிக்காக கவர்மெண்ட்டு நல்ல சேவை தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது பார்த்திங்கன்னா மால் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு ஏர்போர்ட் மாரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடமா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜர் வசதிகள் அனைத்து வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாலும் சொல்லலாம், சின்ன மால் மாரியும் சொல்லலாம். ஆனால் நிறைய கடைகள்லாம் உள்ளே இருக்குது, எல்லாம் கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. இங்கே பேசஞ்சர்ஸ் தங்குறதுக்கு, அதுக்கப்புறம் டிரைவர் கண்டக்டர் தங்குறதுக்கு தனியாக செப்பரேட் ரூம் இருக்குது, ஃபீடிங் ரூம் இருக்குது, பேட்ரி கார் இருக்குது. அப்புறம் கண்ணு தெரியாதவங்க அவங்களாம் நடந்து போகிறதுக்கு அந்த பாத்வே இருக்குது தனியாக. பஸ்ஸு செப்பரேட்டாக ஒவ்வொரு ஊருக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல செப்பரேட்டாக பார்த்துருக்கு. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் நிறையா இருக்குது. கீழே சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் உள்ளேயே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஹாஸ்பிட்டல் இருக்குது. உள்ளே வந்து இந்த டிஸ்பேட்ச் எல்லாமே இருக்குது. இங்கே கொஞ்சம் இடம் கொஞ்சம் ரொம்ப பெருசு. நைட் ஆனால் இப்போ பஸ்ஸு லேட் ஆகும்லாம் நினைக்க வேணாம். நம்ம அப்படியே லேட் ஆச்சுன்னா தங்குறதுக்கு கூட மேலே இடம் இருக்குது. லோக்கலாக உள்ளே போகிறதுக்கு ட்ரெயினில் வர்றதுக்குன்னா ட்ரெயின் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் ஏறுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். கார் பார்க்கிங்கு தனியாக மாடியில் முதல் தளத்தில் அதுக்கு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. காருக்கு 20 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு, 2 வீலருக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த பார்க்கிங் முதல் தளத்துலேருந்து கீழே வரத்துக்கு அதுக்கு லிஃப்ட் வசதி செஞ்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்து நம்ம காரில் வந்தோம்னா கூட மேலே முதல் தளத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே வரத்துக்கு லிஃப்ட் வசதியோடு கீழே வந்து இறங்கலாம். நல்ல வசதியாக செஞ்சுருக்காங்க. வந்தவுடனே நமக்கு வந்து வெளியில் இருந்து வரவங்களுக்கு பாத்ரூம் வசதி கண்டிப்பாக அவசியம் தேவை. இங்கே இலவசமாக பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பாத்ரூமும் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்லா கட்டியிருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்குது, அதாவது ஃப்ரீயாக இருக்குது. அங்கே விட இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படிங்கல நம்ம அந்த லக்கேஜ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு இன்னும் போதிய வசதி இன்னும் சரியாக வரல. ஆனால் வெளியேருந்து உள்ளே கொண்டு வர்றது இதெல்லாம் நல்லா சௌகரியம் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வண்டி விட்டுருக்குறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் இந்த ஒரு மாதம் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகலாம். அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் கண்டிப்பாக. பாடியிலிருந்து இங்கே வர்றதுக்கு போக்குவரத்து, எம்டிசி போக்குவரத்து சரியாக இருக்கா, இன்னும் அதிகமாக தேவைப்படும்? எம்டிசி போக்குவரத்து வந்து அதிகமாக விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணணும். ஆமாம், வசதி இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வசதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் நல்ல டைம் எடுத்தாக்கி இன்னும் நல்லா ஆகலாம். நல்லா ஆகும் கண்டிப்பாக. சில பேர் அந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, நடக்க முடியலைங்கிற மாதிரியான சொன்னாங்க. அது எப்படி? ஆமாம், அது கொஞ்சம் லாங்குங்க. இங்கேருந்து அதாவது பார்க்கையிலே ரொம்ப அதிகமான தூரம் இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே பார்த்தவொடனே ஒரு இது இருக்குது. அப்புறம் அந்த வண்டியெல்லாம் வர்றது பார்த்தவொடனே கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்குது. எலக்ட்ரிக் வண்டி விட்டுருக்குறாங்க, ஃப்ரீ அப்படிங்கல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கேன். லைக் சென்னை ஏர்போர்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன். முன்னே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் தான் அங்கேருந்து தான் போவோம். அங்கே அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ பிடிச்சி அப்படியே கோயம்பேடு போயிடுவோம். 40 ருபீஸ் என்னமோ தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து நான் இப்போது ஊபர் கேப் பிடிச்சி வந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 350-400 அரவுண்ட் ஆயிடுச்சு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சுது. அப்புறம் வந்து இங்கே உள்ளே ஏறின உடனே எந்த பிளாட்ஃபார்ம் போகணும், எந்த பிளேஸுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் போகணும் அப்படி எதுவுமே எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ அங்கங்கே கேட்டு தான் வந்தேன். அது ஒரு பிரச்சனையாக தோணுச்சு. அப்புறம் வந்து எங்கேயும் ஷாப்ஸ் ஓப்பனாக இல்லை. ஃபுட்டுக்கானாலும் தண்ணிக்கானாலும் எந்த ஷாப்ஸும் அவ்வளோ பெருசாக எதுவும் ஓப்பனாக இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் வேறு சொல்லணும்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் வசதியாக தோணுது. லைக் சார்ஜிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஹேண்ட் வாஷிங்காக இருக்கட்டும், வாஷ்ரூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. கொஞ்சம் லைக் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. மற்றபடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிடிச்சிருக்குங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாப் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. வரும்போது ஆவின் இருக்குது. அப்புறம் வந்து பஸ்ஸு பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸு எந்தெந்த ஊருக்கு போகுது எல்லாமே க்ளீனாக போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே வந்து இறங்கினாலே வந்து வர்றதுக்கு வந்து பேசஞ்சர் வரத்துக்கு வேண்டிய வண்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க. அப்புறம் வந்து இன்னும் பேசஞ்சர் வர்றதுக்கு வந்து சிட்டி உள்ளேருந்து வர்றவங்களுக்கு வந்து
ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நியரஸ்ட்டாக ரயில்வே ஸ்டேஷனு இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குங்க. வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இங்கே? சென்னை மத்திய சென்னையோ வட சென்னையிலிருந்து வர்றதுக்கு போதுமான எம்டிசி போக்குவரத்து இருக்கா இங்கே? போக்குவரத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனங்களாம் வராங்க. ஆனால் வந்து இந்த இப்போ லக்கேஜோடலாம் வரவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது எப்படின்றது தெரியல எனக்கு. மற்றபடி வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் போக போக தான் தெரியும். வேறு என்ன குறைகள் இருக்குது, போதாமைகள் இருக்குது, சரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னவா இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ஜனங்களுக்கு வந்து பாமர மக்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஈஸியாக தெரியணும். பேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸு இப்போ இந்த மக்களுக்கு வந்துட்டு போகிறக்கு, அதாவது அங்கேனா பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இவங்களுக்கு இந்த பஸ்ஸு இங்கே இருக்கும் தெரியும். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும். அப்புறம் வெளியிருந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்றா மெட்ரோ ஆர் ட்ரெயின் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக நிறைய கடைகளாக இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கடைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அது கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பொதுமக்கள் சில பேர்கிட்ட கேட்கும்போது அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் செமையாக இருக்குது. ஒரு ஏர்போர்ட் லுக் வருது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா அட்வான்ஸாக தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. மற்றபடி பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டராக வந்துருச்சு. இப்போ கோயம்பேட்டில் அங்கே இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், இங்கே வந்துட்டு ஏறுற மாதிரி இருக்கும். மற்றபடி அங்கே இருந்ததுக்கு இது அங்கே டிராஃபிக் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. இங்கேருந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கிளம்புறனால இது ரொம்ப ஃப்ரீ ஆகிப்போச்சு எங்களுக்கு எல்லாமே. பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தா நல்லா இருந்துடும். வெளியவே கொடுத்துருந்தா இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண வரோம், ஃப்ரெண்டை ஏற்றி விட வரோம்னா வெளியவே பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். நாங்கள் உள்ளே போய் விட்டுட்டு வரக்கு இல்லை, பஸ் எதுவும் புக் பண்ணியிருந்தோம்னாலும் டிலே ஆகும். எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வசதிகள் மிகவும் குறைவு. நாங்கள் பிராட்வேயில் இருக்கிறோம். பிராட்வேலேருந்து வருவதற்கு எந்த பஸ்ஸும் சரியாக இயக்கவில்லை. யாரை கேட்டாலும் போய் கலைஞரை கேளு, இல்லை அவனோட மகனை கேளுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. கேட்டு அவஸ்தைப்பட்டு வண்டியில் ஏறி இங்கே வந்தோம். இங்கே வந்து ஏறி வரும்போது டிரைவர் என்ன பாதியிலே இறக்கி விட்டுறேன்ன்றாரு. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி நாங்கள் இங்கே வந்தோம். இங்கேருந்து வெளியில் போகும்போது சில பேர் முழிக்கிறாங்க, எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வசதிகள் செய்யணும். நாங்கள் இன்னும் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணல, பார்க்க தான் வந்திருக்கிறோம். நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நிறைய ஃபெசிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, இன்னும் யூஸ் பண்ணல, அவ்வளோதான். அது இன்னும் இப்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பொங்கல் டைம் தான் தெரியும் எப்படின்ட்டு. இந்த ஏகப்பட்ட பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது, சஃபிஷியண்டாக இருக்குதா அல்லது என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குதான்னு நம்ம அப்போ தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்போர்ட் லுக் நல்லா இருக்குது, நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிக மிக அருமையாக உள்ளது. கோயம்பேடை விட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பஸ்ஸு பார்க்கிங்கு, பஸ்ஸு வாஷ் பண்ணுறது, டிரைவர் கண்டக்டர் ரெஸ்ட் ரூமு, ஜென்ரல் பாத்ரூமு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மிக மிக அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இதை வந்து நம்ம பயணிகள் எல்லோரும் முறையாக பயன்படுத்தணும். முறையாக யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதே முறையாக பயன்படுத்தினாக்கா நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து கோயம்பேடை விட நல்ல வசதிகளோடு இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தில் நடத்துனர் ஓட்டுநருக்கு தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, உங்களுக்கு உபயோகமாக இருக்கா? எங்களுக்கு வந்து கோயம்பேடை விட கிளாம்பாக்கத்தில் இப்போ கொடுத்துருக்குற ரெஸ்ட் ரூம் மிக மிக அருமை. பார்த்திங்கனாக்கா படுத்துக்கிறதுக்கு கட்டில் வசதி, பெட்டு, தலகாணி, அது இல்லாமல் ஃபேன் வசதி எல்லாம் மிக மிக அருமையாக இருக்கிறது. லெட்டின் பாத்ரூமு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸு எல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கனாக்கா எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, அதுவும் ரொம்ப மிக மிக அருமை. பார்த்திங்கனாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட் ஓட்டிகிட்ருந்தேன், வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் இப்போயும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்ட்டுன்னு அங்கெல்லாம் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸை விட இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் மிக மிக அருமை. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மெயின் டிரைவர் கண்டக்டருக்கு தூக்கம் தான், உறக்கம் தான் மெயின். பார்த்திங்கனாக்கா நாங்கள் எல்லாமே நைட்டில் கண்ணு முழிச்சு ஓட்டுற வண்டிங்க. ஸோ பகலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது இந்த ஓய்வறைகள். இதை வந்து நடத்துனர் ஓட்டுநர்கள் முறையாக அவங்க வீட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஓய்வறைகளை யூஸ் பண்ணணும், நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இதே மெயின்டெனன்ஸாக கவர்மெண்ட் கடைசி வரலையும் கொடுக்கணும். பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் இங்கே நிறையா செக்யூரிட்டிஸ், போக்குவரத்துன்னு நிறையா வசதிகள் பண்ணியிருக்காங்க. மேபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் தரப்பில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, சரி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனைகள்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் செட் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அப்புறம் தான் எல்லாம் என்னங்கிறது தெரியும். பார்த்திங்கனாக்கா ஜென்ரலாக இப்போ வந்து கோயம்பேடு தான் எல்லாம் பிக்கப் வச்சுருக்காங்க. அவங்க வரத்துக்கான நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 3 எங்களுக்கு டைம் கோயம்பேட்டில்.
ஸோ இங்கே ஒரு 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், 4:35 வரலையும் பாருங்கள் ரிசர்வ் பண்ண பயணிகள்லாம் வராங்களா என்னன்ட்டுன்னு. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா பிக்கப் பண்ணிக்கோங்க, அவங்க வரலைனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அவங்க வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வந்து பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆரம்பத்தில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும் பார்த்திங்கன்னா.